ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெளிநாட்டு அனுபவங்கள் வெளிநாட்டு அனுபவங்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் எல்லாம் நினைக்கிறீங்க, வெளிநாடு போனால் செட்டில் ஆகிடலாம், வெளிநாடு போனால் சம்பாரிச்சிடலாம். நீங்கள் ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆனால் புதிதாக வரக்கூடிய சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது ஊரில் இருக்கிறப்ப கடன் வாங்குறதுக்கு நம்ம வந்து யோசிப்போம். ஐயோ, நம்ம இவ்வளோ தானே, ஒரு நாளைக்கு இவ்வளோ தானே சம்பாதிக்கிறோம், வாங்க முடியுமா, திரும்பி அடக்க முடியுமா, கடனை அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டாட் வந்து மைண்டில் வரும். இதே வெளிநாடு வந்துட்டோன்னு வச்சிங்களேன், ஊரில் ஒரு 500 1000 ஒரு எமர்ஜென்சிக்கு 2000 கொடுப்பா, 3000 கொடுப்பா, மேக்ஸிமம் ஒரு 10,000 கொடுப்பான்னு நம்ம கேட்போம். அது வந்து கொஞ்சம் சம்பளம் வாங்கி ஒரு 500 1000 அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. நல்லா யோசிச்சுட்டு வெளிநாடு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு வாங்க. வந்தீங்கன்னா பின் வாங்க முடியாது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஊரில் இருக்கிறப்ப யார்கிட்டையும் ஒரு ரூபா கை நீட்டி கடன் வாங்காதனா, வெளிநாடு வந்தப்போ இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் வர்றது போகிறது கடை வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கடை மட்டுமே ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இருக்கும். மந்த்லி 20,000 3,000 வச்சு தான், அதாவது 30,000 20,000 30,000 20,000 வச்சு தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். பாக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் என் சேல்ரி வந்து ஒரு 48 இந்த மாதிரி வருது. அப்படிங்கிறப்ப கடனுக்கே முக்கால்வாசி நான் இங்கே கொடுத்துட்றேன். பாக்கி 20,000, அதிகபட்சம் 25,000 27,000 இந்த மாதிரி தான் என் சேல்ரி இன்கமிங் வருது. அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் கொடுத்துரும், அதை வச்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடா அதை சொல்கிறான் அப்படின்னு கேட்குறப்ப, ஊரில் வந்து 500 1000 கடன் வாங்கிட்டு இருக்கிற நம்ம வெளிநாடு வந்தாக்கா லட்சக்கணக்கில் கடனை வாங்கி ரொட்டேஷன் விட்டு இதுக்கு இதை போடணும் அதுக்கு அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இங்கே பாதி வாழ்க்கை போயிடுது. எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை அப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு கடன்லே தான் ஓடிட்டுருக்கு. லீவுக்கு போனப்போ அங்கே செலவு பண்ணது வந்தது போனது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சகோதரர்களே. பல பேர் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் புதிதாக வரக்கூடிய டிரைவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கடன் சொல்லி எத்தனை காலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குடா அவன் சிரிக்கிறான் அப்படின்னாக்கா, என்னை நினச்சா எனக்கே சிரிப்பாக வருது. ஏன்னா எப்படி சொல்கிறது, இதான் மனிதனுடைய வாழ்க்கை தான் சகோதரர்களே. இப்படிதான் போகணும் வரணும். வெளிநாட்டில் வந்து பல இழப்புகளை இழந்து தான் நம்ம வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சேமிச்சுட்டு ஊரை பார்க்க போகிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா வெளிநாடு வந்து என்றைக்குமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, கடனோடு இருக்கீங்க, கடனை அடைச்சிட்டு எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, இத்தனை வருஷமாக வெளிநாட்டில் இருந்து என்ன ஒரு முன்னேற்றத்தை கண்டிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளை மாதிரி நான் மட்டும்தான் எப்படி இருக்கேனா, இல்லை நம்மளை மாதிரி சகோதரர்கள் நீங்களும் இப்படி இருக்கீங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான். ஓகே நண்பர்களே, இது ஒரு கருத்தாக எடுத்துக்கங்க. வரக்கூடிய சகோதரர்கள் வந்தீங்கன்னா சேஃப்டி பண்ணுங்கள். இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கங்க. சேஃப்டி பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு போக முடியுமோ தயவு செஞ்சு ஊருக்கு போயிருங்க. நம்ம இன்னும் 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, என்னைய மாதிரி நீங்களும் எத்தனை வருஷம் இருப்பீங்கிறது தெரியாது. குட் பை.